ஹாய் ஹலோ பேபீஸ், வெல்கம் டு த சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். இனி ஒரு பர்த்டே ஷாட்டும் கூட. இன்றைக்கி யாருக்கு பர்த்டேனா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. நேமு ஹேமா. ஹேமா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டி தங்கம். நீ லைஃப் லாங் ஹாப்பியாக இருப்ப, ஓகேவா? நீ கேட்ட, நான் மறக்கலாம் இல்லை, ஓகே. நான் கண்டிப்பாக இதை போடுவேன்னு நான் கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். நீ நினச்ச மாதிரி, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரி இருக்குமான்னுட்டு எனக்கு தெரியல. இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நீ எதுவும் நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இந்த ஸ்டோரி இல்லைன்னா எதுவும் நினச்சிக்கூடாது, ஓகேவா? நான் சொன்ன எனக்கு நினப்பு இருக்கிறத நான் உனக்கு ஏற்ற அந்த ஒரு இதை நான் கொடுத்துருவேன், ஓகே. மறக்காமல் நீ கேட்டுட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணு, ஓகே. நீ பண்ணுவியான்னு எனக்கு தெரில, ஸோ நீ பண்ணு. நான் கண்டிப்பாக நீ பண்ணினா உனக்கு நான் ரீப்ளே பண்ணுவேன், ஓகே. இந்த பர்த்டே அதுவுமா, நீ உன் லைஃப்பில் எல்லா இதுவும், அதாவது எந்த ஒரு கவலை இருந்தாலும் அதெல்லாம் மறந்து நீ நல்லா ஹாப்பியாக ஜாலியாக நீ உன்னோட அந்த லைஃபை, அதாவது புது அந்த ஒரு வருஷம் உன்னோட லைஃப்பை நீ நல்லா ஹாப்பியாக கொண்டு போகணும். உனக்கு எல்லாமே நீ நினச்சது எல்லாமே சட்டுன்னு நடக்கலினாலும் நீ நினச்சதெல்லாம் நடக்கும். உனக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நீ நல்லா இருப்ப, ஓகேவா? ஹாப்பியாக இரு, ஜாலியாக இரு, எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எதுக்கும் ஃபஸ்ட்டு பயப்படாத, நல்லா ஹாப்பியாக உன்னோட இந்த நியூ லைஃப்பை நீ ஸ்டார்ட் பண்ணு, ஓகே. அதுக்கு என்னோட பெஸ்ட்டு விஷஸ், ஓகே. ஓகே, நம்ம இருந்துட்டு இந்த ஸ்டோரியோட டைட்டில் பார்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே ட்ராவல் பண்ணி போயிடலாம், ஓகே. இந்த டைட்டில் என்னென்னா, மை இன்னசென்ட் ஹஸ்பண்ட், ஓகே. டைட்டில் கேட்டாலே ஒரு மாதிரி இதாக இருக்குல்ல, ஓகே. நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் இருந்துட்டு அப்படியே நல்லா ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்பி போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்துட்டு, ஒயன் சொல்லுடி, உங்கள் அப்பா உனக்கு ஒரு அரேஞ்ச் பார்த்துருக்காராண்டி. என்னடி சொல்கிற? ஆமாம் ஒயன், அவர் எங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தார், நீங்கள் கொஞ்சம் என்னை மட்டும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் உன்னை கூப்பிட்டு வந்துட்டோம். ஏன் அடி பாவி, எங்கடி கொஞ்சம் திரும்பினா அவர் உட்காந்துருக்காரு, நீ போய் பேசிட்டு வந்துடு. ஏன்டி இப்படிலாம் பண்ணுறீங்க? எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுடி. என்ன ஏன் இப்படி சொல்கிற? மேடம், பேச்சில் மட்டும் எப்படி இருக்கீங்க, போயிட்டு பேசுடி அவர்கிட்ட, போடி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சொல்கிறாரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு, நீங்களும் வந்துட்டு வேண்டாண்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவ்வளோ இருந்துட்டு போடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாளுவ. நீங்களும் இருந்துட்டு சரி என்ன பண்ணுறது போகவுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. போயிட்டு ஹாய் ஹாய், உங்கள் நேம் என்ன? என் நேம் ஜேகே. ஓகே, நைஸ் டு மீட் யூ. உட்காருங்க ஒயன். என் நேம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, எனக்கு ஃபோட்டோ அனுப்பி உங்கள் நேம் அதில் இருந்துச்சு. ஓ ஓகே. அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ஒர்க்? அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நார்மல் கம்பெனி தான், வேறு ஒன்றும் இல்லையே. ஓஹோ, ஆமாம் ஜிக்கே, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா? கேளுங்க என் இதில் என்ன இருக்குது? நீங்கள் இது வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணலையா என்ன? ஏன் அப்படி கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை ஜிக்கே, பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கீங்க, எப்படி இன்னும் உங்களுக்கு ஒரு லவ் கூடவா இருக்காது? ஸோ நான் அதனால் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அட அப்படிலாம் இல்லைங்க, நிறையா பொண்ணுங்க வரும், நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ க்ரஷ்ஷு, உன்னை அத்தனை வருஷம் லவ் பண்ணுறேன், இத்தனை வருஷம் லவ் பண்ணுறேன்ட்டு. எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நான் வந்துட்டு எப்படின்னா, அது எப்படி சொல்கிறது, எனக்கு ஓகே, வீட்டில் யார் பார்த்து பண்ணி வச்சாலும் ஓகே அப்படி தான் இருப்பேன். மற்றபடி எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாதுப்பா. ஓ ஓ ஓ அப்படி உங்களுக்கு ஒரு பொண்ணு மேலே கூட க்ரஷ்ஷு கூட வந்தது இல்லையா? நான் ஃபஸ்ட்டு யார்கிட்டையாவது மூஞ்சி கொடுத்து பேசியிருந்தா தானே அந்த ஒரு க்ரஷ்ஷு அதெல்லாம் இருக்கோ. அப்போ நீங்கள் யாரையுமே பார்க்க மாட்டிங்களா? இப்போ என்னை மட்டும் பார்த்து பேசுகிறீங்க. அட, உன்னை பார்த்து எனக்கு அனுப்பியிருக்காங்க, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இதே தெரியுமா? சிக்கி, என்ன சொல்கிறீங்க?
அட ஆமாம் என் நிஜமா நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு. நான் இதுலேயே எனக்கு தெரியும், நான் யார்கிட்டையும் போயிட்டு நான் பேசுனது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதனால தான் நான் உன் மூஞ்சி பார்த்து நல்லா பேசுகிறேன், புரியுதா? அப்படி இருந்தால் நீங்கள் என்கிட்ட பார்த்து பேசியிருக்கக்கூடாது. நீ எனக்குன்ட்டு ஆக்க போகிறவ. ஸோ நான் அதனால் உன்னை பார்த்து நான் பேசுகிறேன், புரியுதா உனக்கு? அப்போ நீங்கள் ஃபிக்ஸு பண்ணிட்டீங்களா ஜேகே? ஆ அவங்க தான் அனுப்பி என் பொண்ணுக்கும் ஓகேன்னு தானே சொன்னாங்க. இன்றைக்கி சும்மா நீங்கள் பார்த்து பேசிக்கங்கப்பா அப்படி தானே உங்கள் அப்பா சொன்னார் என்கிட்ட. அச்சோ, இது என்ன இந்த நிலைமைக்கு இருக்கு? அப்படி தான் சொன்னார் எங்கள் அப்பா. ஆமாம் என் அப்படி தான் சொன்னார். ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நெக்ஸ்ட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கை கொடுத்துட்டு கிளம்பிடுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு. ஏன் பேசிட்டியா? என்னடியாச்சு? ஒன்றும் ஆகவில்லை. எங்கள் அப்பா எனக்கு இந்த பையன் ஓகே சம்மதம்னு சொல்லிட்டு தான் இங்கே பேசவே அனுப்பிச்சிருக்காரு. இதுக்கு அவன் யாருக்கிட்டையும் பேசுனதே கிடையாதான், அவனுக்கு க்ரஷ்ஷு கிடையாதான், இதுக்கு முன்னாடி லவ் கிடையாதான், சுத்த வேஸ்ட்டாக இருக்கான், யார் இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கழுவி கழுவி ஊற்றிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்குமேடா லவ் கிடையாது, ஆனால் சைட்டு க்ரஷ்ஷு இதான் இருக்குது. நம்ம அதிலலாம் பாரபட்சமே பார்க்கறதில்லன்ற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. அவளை இருந்துட்டு ஒயினு உனக்கு இப்படியே வருதானாடி வயினு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அட வாயம் மூடுங்கடி, ஏன்டி இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காளுங்க. அப்புறமேட்டு அப்படியே அந்த நாட்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அப்படியே நீங்கள் தான் அழகாக ஒரு கவுன், அதாவது அந்த ஒயிட் கலர் ஃப்ராக் கவுன் அதை அப்படியே போட்டுட்டு நீங்கள் அப்படியே அதை தூக்கி பிடிச்சிட்டு நடந்து உங்கள் அப்பா கையை பிடிச்சி நீங்கள் அப்படியே நடந்து வரீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. ஜேகே அங்கே மேலே அங்கே ஸ்டேஜ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அங்கே நிற்கிறாரு. உங்களை அவங்க அப்பா இருந்துட்டு அவர் கையை பிடிச்சி ஜேகே கையில் கொடுக்குறாரு. நீங்களும் அப்படியே ஜேகே கையை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே ஃபாதர் கேட்குறாரு, ஜேகே ஜங்குக்காகிய நீ ஒயினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமாப்பா? சம்மதம் ஃபாதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஒயனாகிய நீ ஜங்குக்காவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமாமா? சம்மதம் ஃபாதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. அப்போ அப்படியே ரிங்கை சேஞ்ச் பண்ண சொல்லிவிட்டு 2 பேரும் மாறி மாறி ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அப்புறமேட்டு ஃபர்தராக அவங்கள கிஸ் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது நீங்களும் வந்துட்டு நார்மலாக ஜேகே இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து உங்கள் கிட்ட அப்படியே வராரு. ஸோ சட்டுன்னு மனுஷன் என்ன நினச்சாருன்னு தெரில, கையை பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு கையில் அழகாக ஒரு கிஸ் கொடுக்குறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளாப் தட்டுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு மச்சி என்னடி இவன் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொடுப்பான்னு பார்த்தா இவன் என்னடி இப்படி கையில் கொடுக்குறான், என்னடி அநியாயத்துக்கு இப்படி இருக்கான், பொண்ணுகிட்ட பேசலனாலும் இவ இப்போ பொண்டாட்டி ஆகிட்டால, இவளுக்கு குடமாடி அவன் கொடுக்க மாட்டான், ஏன்டி இப்படி இருக்கான் அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே எல்லாமே முடிச்சுட்டு கரெக்டாக இறங்கி வரீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வாழ்த்துக்கள்டி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சொல்கிறாளுவே. உங்களுக்கு வந்துட்டு சரி ஒழுங்கா சும்மா கலாய்க்கிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறிட்டு போகிறீங்க. அங்கே போயிட்டு எல்லாம், அதாவது உங்கள் ஜேகேக்குன்னு தனியாக ஒரு ஹோம் அவங்க வீட்டில் இது பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அங்கே இருந்துட்டு உங்களுக்கு ஜேகே கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் பார்த்துட்டு ஜேகே இந்த வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்க போகிறோமா ஜேகே? ஆமாம் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, நீ இல்லைப்பா நீ ஒயினை கூட்டிகிட்டு அங்கேயே இரு, இங்கெல்லாம் இருக்க வேண்டாம், ஸோ இங்கே இருந்தால் ஒரு மாதிரி அவளுக்கு தான் இருக்கும், ஸோ நீ அவளை கூட்டிகிட்டு அங்கே தனியாகவே இருந்துக்கோ, நாங்கள் வந்து அப்பப்போ பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க ஒயன். ஓ அப்போ உங்கள் அம்மா சொன்னதுனால தான் இந்த தனி வீடாச்சுக்கே? ஆமாம் ஒயன், எனக்கு வந்துட்டு அங்கே இருந்தாலே ஓகே தான் நானும் சொன்னேன். அம்மா தான் இருந்துட்டு இல்லைப்பா நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு சொன்னார் தெரியுமா? ஓ ஓகே ஜிகே, இதில் என்ன இருக்குது, உங்களுக்கு ஓகேனா நம்ம அங்கேயே கூட இருக்கலாம் ஜிகே. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம இங்கே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு
பரவாயில்ல கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு போகிறீங்க. அவர் வந்துட்டு வா வேணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் இதோ வரேன் 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 போங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே அவர் கூட கையை பிடிச்சி 2 பேரும் அப்படியே உள்ளே போயிட்டு நிற்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு வீட்டெல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல ஜெக்கி வீடு அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்களா. அவர் இருந்துட்டு இந்த வீடு நான் தான் கட்டினேன். ஜெக்கி என்ன சொல்கிறீங்க? அட டிசைன், அதாவது இந்த மாடலில் இப்படி இருக்கணும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்குன்னு கொத்தனார் தானே வீட்டெல்லாம் சிமெண்ட் வச்சு கலந்து அடித்தார், வீட்டை சரி பண்ணாருலாம் நீ என்கிட்ட கலாய்க்கக்கூடாது புரியுதா அப்படின்ற சொல்லிட்டு அவர் சும்மா ஃபன்னாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும் வந்துட்டு ஓகே ஜிகே நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படி கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அவர் வந்துட்டு நீ போயிட்டு ரூமில் எதா ரூமில் வேணால் எடுத்துக்கோ, நீ போயிட்டு அந்த ஒரு ரூம் இருக்கலாம் அங்கே போயிட்டு நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடு ஓகேவா, அப்புறமேட்டு நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிறேன். ஓகே ஆமாம் நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிறேன். ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கவனம் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறீங்க உங்கள் மைண்டுக்குள்ளே. அட பாவி, நான் நிறையா இதெல்லாம் பார்த்துருக்கனேடா. இந்த மாதிரி எவ்வளோது ஒருத்தி தூக்கிட்டு போனான் அவன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவோம், அப்படியே பின்னாடி வந்து அவன் அப்படியே அழகாக அவளை தூக்கிட்டு போவான்டா மேலே. இவன் இருக்கானே சரியான இவனாக இருக்கானே இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க. ஜேக்கை பார்த்துட்டு ஒயன் பார்த்துப்போ சரியா பார்த்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ பேசுறதுக்கு மட்டும்தான் லாக்கி, வேறு எதுக்கும் லாக்கி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. அப்படியே போயிட்டு நீங்கள் கிளம்பி சும்மா நார்மலான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் அப்படியே கீழே வந்துடுறீங்க. கிளம்பி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் ஜேகே ஜேகே சொல்லுவேன் போங்க ஜேகே போங்க, இப்போ மேலே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீங்கள் போயிட்டு பொறுமையாக கிளம்பிட்டு பொறுமையாக கீழே வாங்க ஓகே. நான் வேணால் ஏதாவது சமைக்கிறேன். ஐயோ ஏன் அது வேணாம், அது நானே சமைச்சிட்டேன். என்ன ஜெக்கே சொல்கிறீங்க? அடா ஆமாம் அது நானே சமைச்சிட்டேன் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. சரி ஓகே நம்ம இஷ்டம்ப்பா அப்படின்ற மாதிரி உங்கள் இஷ்டம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. அவர் வந்துட்டு இதில் என்ன வயன் இருக்குது, நான் தானே சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படி சொல்லிடுறாரு. போங்க என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்களா. அவர் வந்துட்டு ஒயன் வெயிட் பண்ண மாட்டியா நான் வர வரைக்கும் அப்படின்னுங்கிறாரு. உங்களுக்கு அவர் பண்ணுறதை பார்த்தா அச்சோ க்யூட்டு, ஒரு குழந்தைய தூக்கி நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா அவர் அவ்வளோ க்யூட்டாக சொல்கிறாரு உங்ககிட்ட பேசும்போது, சும்மா ஃபன்னாக ஜாலியாக பேசிகிட்ருக்காருல்ல. உங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிற மாதிரியா இவன் பேசுகிறான், ஏதோ நல்லா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட பேசுகிற மாதிரி பேசுகிறான். இப்படி விட்டு பேசணும், ஆனால் அது தப்பு இல்லை. ஆனால் ஃபுல்லாக இவன் இப்படியே பேசுகிறானே, கொஞ்சமாவது வந்து என்ன பொண்டாட்டி பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரொமான்டிக்காக பேசுவான்னு பார்த்தா சொத்தம் இதெல்லாம் நம்ம கனவுல தான் நடக்கும் போல் அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அதில் போங்க ஜேகே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் அப்படியே சோஃபாவில் கம்முனா உட்காந்தே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு ஃபோன் பண்ணுறா. நீங்கள் இருந்துட்டு சொல்லுங்கடி என்ன ஏன் ஒரே ரொமான்ஸ் போல், செப்பல்ல அடிப்பேன் புரியுதா. நானே இங்கே வெறியில் உட்காந்துருக்கேன், என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த இதெல்லாம் கேட்கணுமா? அப்போ என்ன ஏனாச்சு யார் வெறி என்ன போன உடனே வா, ஏதாவது வாயில் வந்துட போகுதுடி, என் வாயில் வாங்கி கட்டிக்காதீங்க சரியா. எதுக்குடி ஏன்டி இவ்வளோ கத்துற? என்ன தெரியுமா நினச்சி சொல்லிட்டா, 2 பேரும் உள்ளே வந்தோம். வந்தீங்க, நான் வந்துட்டு ரூமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அழகாக இருக்குது ஜிக்கே வீடு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னேன்னா, அவர் வந்துட்டு தேங்க்யூ இந்த வீடு நான் தான் கட்டினேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு நீ உடனே இருந்துட்டு என்கிட்ட இப்படி கேட்காத, சிமெண்ட்டெல்லாம் போட்டு கட்டினது கொத்தனார் தானே நீங்கள் கட்டினீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லாதுன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறாருடி. நானும் சரி ஏதோ ஃபன்னாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் இருந்துட்டு சரி ஜெக்கி நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்ட்டு சொன்னால் மனுஷன் அப்படியே நிற்கிறான்டி. சரி நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிறேங்கிறான். நானும் இந்த கெம்னை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறேன்.
மற்றவனா இருந்தால் என்னடி பண்ணுவான் நீ சொல்லு? என்ன பண்ணுவான்? அதோடு ஒன்று தூக்கிட்டு போயிட்டு நீ ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆக வேணாண்டி, என் கூட சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகுன்னு சொல்லுவான். அப்படி தான் நடந்துச்சு. அவன் கிழிச்சுது வெங்காயத்தில். அப்போடி அவன் என்ன பண்ணான், அப்படியே உக்காந்துக்கிட்டு சரி வை நீ போயிட்டு கிளம்பிட்டு கீழவா, நான் வந்துட்டு கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டுக்குள்ள நின்றுக்கிட்டான். பார்த்து போவேன் பாரு, தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டுருக்கு, அதை பாதி தூக்கிட்டு போவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ வெறியாகுது. சரி இருந்துட்டு நானும் கீழே கிளம்பிட்டுலாம் வந்துட்டேன். நான் வந்துட்டு சரி ஜெக்கே நீங்கள் போய்ட்டு கிளம்பிட்டு வாங்க, நான் அது வரைக்கும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்துட்டு என் கூட சேர்ந்துலாம் சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பண்ணுறாண்டி, என்னால் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்பி தள்ளுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அச்சச்சோ வயனே என்ன பையன் இப்படி சொல்லிட்டு இருக்க, உனக்கு இப்படி ஒரு நிலைமையாமா, சிரிக்காதீங்கடி சிரிக்காதீங்க, நான் வெறி ஆகிடுவேன் பார்த்துக்க, நான் வெறி ஆகிடுவேன். இந்த சிரிச்சு நீ கட்டு பேத்திட்டு இருந்தீங்க, நான் வெறி ஆகிடுவேன். ஒயனே நம்ம வேணால் ஒரு பெட் கட்டிக்கலாமா, அவன் இப்படி தானே இருக்கான், அவனை நீ ஒரு ரொமான்டிக்கான பையனா நீ மாற்றுடி, உன்னோட ஹனிமூனுக்கு நான் டிக்கெட் போட்டு தரேன். என்னடி சொல்கிற? 2 நாள் உனக்கு டைமுடி, நீ அவனை மாற்று, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஹனிமூன் டிக்கெட்டே நான் போட்டு தரேன். நிஜமா பேச்சு மாறக்கூடாது. மாற மாட்டேன்டி, நீ பாருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. நீங்களும் வந்துட்டு இவனை என்ன பண்ணி நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே கீழே இறங்கி வராரு. சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம் ஜெக்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் ஏதோ வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. வாங்க உட்காருங்க ஜெக்கி. நீயும் உட்காரு, நம்ம 2 பேருமே பரிமாறிக்கலாம், நம்ம 2 பேர் தானே இருக்கோம், அதுக்கு இதுக்கு நீ மட்டும் நிற்கிற, உட்காரு நீயும் சேர்ந்து சாப்பிட்லாம். ஓகே ஜெக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. சாப்பிடாச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரே சிந்தனையாக இருக்குது, இவனை என்ன பண்ணி மடக்கலாம், என்ன பண்ணி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவங்க மைண்டுக்குள்ளே வேற அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, என்ன பண்ணி இவனை மயக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு உங்கள் மண்டிக்குள்ளே ஓடினே இருக்குது. இவனை என்ன பண்ணுறது, இவன் நிஜமாலுமே இல்லை இன்னசென்ட்டா, இல்லை இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறானா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. சரி இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இருக்குல்ல, இன்னைக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்று, அதுக்கப்புறமேட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. அப்படியே டைம் ஆகுது. ஜெயிக்கிறது வாயன் நம்ம போய் தூங்கலாம், எனக்கு அப்படியே டயர்டாக இருக்குது, அப்படியே ஏதோ ரொம்ப அப்படியே ஒர்க்காக போயிட்டு இருந்துச்சுல்ல இவ்வளோ நாள், ரொம்ப டயர்டாக இருக்குது, போயிட்டு தூங்கலாமா? போகலாம் ஜேகே வாங்க நம்ம தூங்கலாம். ஆமாம் எனக்கும் தூக்கம் செம்மையாக வருது, வா போய் தூங்கலாம். ஓகே ஜேகே ஏதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொங்கி போயிட்டீங்க. நீங்களும் இருந்துட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கீங்க. அவர் வந்துட்டு சாப்பா இப்போ நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. நீங்களும் இருந்துட்டு எல்லாம் என் தலையெழுத்து தூங்கடி வாங்க, இதுதான் உனக்கு வாச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கவுந்துடிச்சு படுத்துக்கிறீங்க. அப்படியே நீங்கள் அப்படியே தூங்கிட்டு அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா டைமு நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. 2 பேரும் அவ்வளோ டயர்டில் அப்படியே தூங்கிட்டீங்க. நீங்கள் தான் எழுந்திரிச்சிட்டு போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வரீங்க. அப்பன்னு பார்த்து ஜேகேவும் அப்படியே எழுந்திருக்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு என்ன ஜேகே நீங்களும் எழுந்திரிச்சிட்டிங்க, தூங்கலையா? அடவாயன் இவ்வளோ நேரம் தூங்க பார்த்தாதா எனக்கு முழிப்பு வந்துச்சு போ. ஓ முழிப்பு வந்துருச்சா, சரி விடுங்க வாங்க நம்ம போயிட்டு ஏதாவது மூவி பார்க்கலாமா? ஓகே பார்க்கலாமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரு வராரு. நீங்களா பார்த்துட்டு ஜேகே சொல்லுவேன். அது ஒன்றும் இல்லை ஜேகே, எந்த மூவி பார்க்கலாம், ஹாரர் மூவியா இல்லை எப்படி? இல்லை நார்மலாக ஏதாவது மூவி வை. ஓகே ஓகே வச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மூவி வைக்கிறீங்க பாருங்கள். ஸ்டார்டிங்கில் அந்த மூவி நார்மலாக தான் இருக்குது,
போக போக வருது பாருங்க மூவி. அட மூவியாடா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜேகே வந்துட்டு திடீர்னு ஒயன் ஜேகே என்னாச்சு ஏன் அப்படி கத்துறீங்க? என்ன என் படம் இது? என்ன மூவி வச்சுருக்க? நான் உன்னை எப்படி வைக்க சொன்னேன்? என்னடி மூவி இது? இதெல்லாமா நீ பார்ப்ப அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அச்சோ இவன் இது கூடவா பார்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அதில் என்னடா பண்ணுறாங்க? ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ண தானே வராங்க, அதுக்கே நீ இப்படி கத்துற? அச்சோ அதெல்லாம் தப்பு, அதை போய் நீ பார்க்குற? கண்ணு மூடு அப்படிங்கிறாரு. எது கண்ணு மூடா? டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க நீனு? ஒயன் கண்ணு மூடு, பார்க்கக்கூடாது, கண்ணு மூடு. யாரா நீ? நாங்கள் இதை விட மேலேயே பார்த்துருக்கோம், இதுக்கே நீனு கண்ணை மூடுங்கிறியே. கடவுளே இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? சரி விட்டு செக் அது இருந்துட்டு போட்டோம். பண்ண முடியாது, சேனலை மாற்றுங்கிறாரு. போச்சு என் வாழ்க்கை, அவ்வளோதான் கடவுள் முடிச்சு விட்டான், சோழி முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புலம்பி தள்ளிட்டு இருக்கீங்க. அப்படியே போயிட்டுருக்கு கொஞ்ச நேரம். அவர் சேனலாக மாற்றி விட்டார். உங்களுக்கு அரகுறை இருந்த நம்பிக்கையும் இதிலே போயிடுச்சு, சொல்லவே தேவையில்ல, போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. நீங்களும் வந்துட்டு விளங்கிடும் இவனை என்ன பண்ணி மாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகே கிட்ட ஜேகே சொல்லுவேன், இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன நாள்? நமக்கு கல்யாணம் ஆனிச்சு, இன்றைக்கி கல்யாண நாள். அதாவது இப்போ இந்த நைட் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? அட என்ன சொல்லுவாங்க? ஃபஸ்ட் டைம் நமக்கு கல்யாணம் ஆகிருக்கிறதுனால ஃபஸ்ட் நைட்னு சொல்லுவாங்க. இதில் என்ன இருக்குது? இதில் என்ன இருக்கோடு? இதில் தாண்டா எல்லாமே இருக்குது. இவன் ஏன்டா இப்படி மக்கு மட சாம்பிராணியும் இருக்கான்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஜேகே உனக்கு புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியாடா? என்னடி சொல்கிறேன்னு ஒன்றும் புரியல. இப்போது நம்ம ஒரு சேனல் பார்த்தோம்ல, ஆமாம், அதில் என்ன பண்ணாங்க? ஐயோ கடவுளே, அப்பனி கிஸ் பண்ண வராங்க. அதெல்லாம் எவ்வளோ தப்பு. எது தப்போ இட்டு தொடப்பத? நிஜமா நில்லு ஜேகே, நிஜமா நில்லு. உனக்கு சத்தியமாக எதுவும் தெரியாது. நீ என்ன ஸ்டூடெண்ட்ரா? ஃபஸ்ட்டு என்ன படிச்சிருக்க? கம்பெனி தானே வச்சு நடத்திட்டுருக்கேன். அங்காய கம்பெனி போங்கடா. உனக்கு நீ படிச்சிருக்க தானே? சரி சயின்ஸ் குரூப் தான் எடுக்கலை, உனக்கு 10th கூட வந்திருக்குமேடா. நீ இருந்துட்டு உனக்கு ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் சிஸ்டம் தெரியுமா? என்னடி கேட்குற? தெரியுமா இல்லையா? தெரியுமே, அப்புறம் ஏன்டா உனக்கு? அதுதான் அது அவ்வளோதானே? அவ்வளோதானா? நீ என்னடா சொல்கிறேன்னு கூட புரியலடா. ஆமாம் அதில் என்ன இருக்குது? இவன் உன் ஃப்ரெண்ட் எவனாவது இருக்கானடா. எதுக்கும் என் ஃப்ரெண்டை கேட்குற? கர்மாந்திரம், நீ எதுவும் நான் எதுவும் நினைக்க மாட்டேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. நீ எதுவும் நினைக்க மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படிலாம் நீ எதுவும் கேட்காத. அது எதுக்கு கேட்டேன்னா, இவ்வளோ பெரிய மக்கு மனசாம்பிராணியாக இருக்கானே இவன், எப்படி இவ்வளோ ஃப்ரெண்டு எப்படி உன்னை இவ்வளோ மக்கு மனசாம்பிராணியாக விட்டு வச்சுருக்கான்னு கேட்டேன். ஏன்னா நாங்கள்லாம் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்டா, நாங்கள் பேசிக்கிட்டதை கூடமா நீங்களாம் பேசிக்க மாட்டீங்க. எனக்கு புரியலடா. அநியாயத்துக்கு இப்படி நீ இருக்காதடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் புலம்பி தள்ளிகிட்டு இருக்கீங்க. அவனாக இருந்துட்டு சத்தியமாக நீ என்ன சொல்கிறனிட்டே எனக்கு புரியலவா? சத்தியமாக ஜேகே நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படின்ற சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் மாற்றி வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த சமயம் பார்த்து உங்கள் அத்தை ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது ஜேகேவோட அம்மா தான் பண்ணுறாங்க. நீங்கள் இருந்துட்டு ஹலோ சொல்லுங்க அத்தை. என்னம்மாச்சு? ஏன் என்ன இப்படி பேசுகிற? ஒன்றுமில்லை, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறோம்? ஒன்றும் பண்ணலையே, சும்மா தான் இருக்கோம். சும்மா இருக்கீங்களா? நீங்கள் வேற யாத்த நோக்கம்னா சும்மா டிவி பார்த்துட்ருக்கோம். டிவி பார்க்குறீங்களா? ஏமாண்ணா அங்கே பையன்கிட்டே கேளுங்க. அது எப்படி என் பையன்கிட்ட கேட்பேன்? கேளுங்க, நீங்கள் கேட்டாங்க ஒரு பிரோஜனமும் இல்லை, கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையை கோத்து விட்டுறீங்க. அவங்களா இருந்துட்டு ஹலோ ஜேகேப்பா. சொல்லுமா, என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? அதெல்லாம் நான் சாப்பிட்டேன். நீ என்னடா பண்ணிகிட்ருக்க?
ஆஹாம்மா நானும் ஒயனும் டிவி பார்த்துட்ருக்கோம். இந்த ஒயன் பாரும்மா டிவியில் படத்தை சும்மா வைக்க சொன்னோம். ஏதோ கிஸ் பண்ணுற மாதிரிலாம் படம் வைக்கிறாம்மா இவ. அச்சோ கடவுளே என் பணத்தை வாங்குறானே. ஐயோ ஏய் ஜேகே, இதை ஏன்டா என்கிட்ட சொல்கிற? இல்லைம்மா நான் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லுவேன்ல, அதை தான் இதையும் நான் சொன்னேன். டே ஜேகே சத்தியமாக வேணாம்ப்பா, இதெல்லாம் நீ அம்மாக்கிட்ட சொல்லக்கூடாது புரியுதா? அது படம் தானே, அது இருந்துட்டு போட்டோம். இல்லைம்மா அது தப்பு தானே, அது எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் தப்பு இல்லை, நீ தானே சொல்லி கொடுத்துருக்க. ஜேகே நீ ஏன் இப்படிலாம் இருக்க எனக்கு புரியல. நீ நிஜமா இப்படி இல்லை நடிக்கிறதானே அவன் முன்னாடி? அம்மா என்னம்மா நீ சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலம்மா. இங்கே பாரு ஜேகே, நீ எப்படின்னு எனக்கு தெரியும். நானும் உன்னை பெத்தவடா. நீ இப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்த நடிப்பு வேலைலாம் இங்கே வச்சிட்டு இருந்த அவ்வளோதான். அவகிட்ட ஏன் நீ இப்படி காட்டிக்கிற? அம்மா நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு புரியலம்மா. அதெல்லாம் தப்புமா, அதெல்லாம் அப்படி பார்க்கக்கூடாதுமா. ஜேகே ரொம்ப நடிக்காதப்பா, ரொம்ப நடிக்காத. ஒயின்கிட்ட சிக்கனன்னு வச்சுக்கேன், உன்னை செதுருது அங்கே ஆக்கி விட்டு போயிடுவா. அம்மா அம்மா மாதிரி பேசுமா, என்னம்மா பேசிகிட்டு இருக்க? இப்போ நான் பேசுறது எனக்கு புரியுதுல்ல, புரியுதா இல்லையா? அப்படின்னா வெங்காயத்துக்கு நீ அவகிட்ட நடிக்கிற. உங்ககிட்ட நான் பேசின பாரு, அது ஏன் தப்பு தான். இந்த ஒயன் பிடி உங்கள் அத்தை உன்ட்டே பேசுகிறாங்களோ, என்கிட்ட ஏன் கொடுக்குற? உன்ட்ட தானே பேசுனாங்க, பேச வேண்டியதானே, என்கிட்ட ஏன்டா கொடுக்குற? உன்ட்ட தான் அவன் பேசணுமா, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. நீங்கள் வந்துட்டு சொல்லுங்க அத்தை. அம்மாடி ஒயன் அவன் பக்கத்தில் தானே இருக்கான், நீ கொஞ்சம் தள்ளி வா. என்னாச்சு அத்தை? நீ தள்ளி வா நான் சொல்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தள்ளி வரீங்க. உங்கள் அத்தை இருந்துட்டு இங்கே பாருமா, அவன் உங்ககிட்ட நடிக்கிறான், அவன் அப்படி கிடையவே கிடையாது. நீலாம் அவனை நம்பாத, சத்தியமாக நான் சொல்கிறேன், அவளோட அம்மா நான், நீ அவனை நம்பாத, அவன் நடிக்கிறான். அத்தை என்ன சொல்கிறீங்க? அட்டா ஆமாம் அவன் என்ன தெரியுமா, அவன் எதனால் தெரியுமா வந்துட்டு இப்படி பண்ணுறான்? நான் இருந்துட்டு அன்றைக்கி நைட்டு, அதாவது உங்களுக்கு கல்யாணம் முன்னாடி நைட்டு இருக்குல்ல, ஆமாம் அத்தை, அப்போது நான் அந்த சைடு வந்தேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரூத் ஆர் டேர் கேம் விளாடிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு டேர் வந்துச்சு அவனுக்கு. என்ன டேர் அத்தை? அதுதான் கல்யாணம் உனக்கு ஆக போகுது இல்லை மச்சான், நீ கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டில் உனக்கு ஒன்றுமே நடக்கக்கூடாதுடா, அப்படி நடந்துருச்சு நீ இந்த டேரில் தோத்துட்டடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனுங்கெல்லாம் விட்டு கட்டினானுங்க. அந்த டேருக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த மொல்லை மாதிரி உன்கிட்ட இப்படி நடிச்சிட்டு இருக்கான். அதுக்கு அவன் ஸ்டார்டிங்லேருந்தே அவர் என்கிட்ட நார்மலாக தானே பேசினார். அது அவன் சரி பொண்ணு பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாம்மா. ஆனால் மற்றபடி இவன் ஒன்றும் அப்பாவி இன்னசென்ட்லாம் கிடையாது. உன்ட்ட அவன் நடிக்கிறான். அதை நீ எப்படியாவது அவன்கிட்ட இருந்து வர வச்சு உண்மையை வச்சுக்கிற உன் விஷயந்தான், நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. நீங்கள் இருந்துட்டு அட பைத்தியக்கார பயலே, இதுக்கு தான் இவன் இந்த கூத்து பண்ணி வச்சிட்ருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இப்போ இவனை என்ன பண்ணி நம்ம இது பண்ணுறது? சரி விட புள்ள கேமில் ஜெயிச்சுட்டு போட்டோம், நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரீங்க உள்ள. அது வந்துட்டு என்ன என்னம்மா சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னு உனக்கு தெரியாது? நிச்சயமாக தெரியாது. என்ன சொன்னாங்க? நீ ரொம்ப நடிக்காத புரியுதா? ஒரு காலம் வருண்டி சிக்குவல்ல பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேலே போயிடுறீங்க. இங்கே பாரு ஜேகே, மேலே வந்துடாத அவ்வளோதான் சொல்லிட்டேன், கீழே படுத்துக்க. ஏன் ஒயன்னா நீ வந்து நல்லா படுத்து தூங்கிடுவ, என்னால் அப்படிலாம் இருக்க முடியாதுப்பா. நான் நார்மலாக இருக்குன்னு நான் தூங்கணும்னு நினைக்கிறேன். நீ இங்கேயே படுத்து தூங்கி தொலை, மேலேக்கு இது வந்து தொலைஞ்சிடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. அவர் இருந்துட்டு ஆத்தாடி ஆத்தா நமக்கு மேலே இருப்பா போலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு நானே எம்பிட்டு நேரம் தான் இன்னசென்ட் ஹேர் மாதிரியே நடிக்கிறது சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உக்காந்துருக்காரு. எங்கே அந்த மூவி எடுத்து அது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயமில்ல சேனலை மாற்றி பார்க்குது. நீங்கள் அப்படியே மேலே இருந்துட்டு லைட்டாக இதை பார்த்துருப்பீங்க. அட பாவி பயலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. அவராக இருந்துட்டு இவ பார்க்குறாளா என்ன, சட்டுன்னு சேனலை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு சேனலை மாற்றிட்டு மேலே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அப்பா இவரை பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே ஓடிடுறீங்க. நீங்கள் போய்ட்டு சரி இப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூங்கிடுறீங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நீங்கள் வந்துட்டு எழுந்திருக்கிறீங்க.
கிச்சனில் நின்றுட்டு நீங்கள் தான் காஃபி போட்டுட்ருக்கீங்க. ஜேகே வந்துட்டு அப்படியே பெட் ஷோஃபாலேயே படுத்து தூங்கியிருப்பார்ல. நீங்கள் வந்துட்டு கிச்சனில் நின்று காஃபி போட்டுட்ருக்கீங்க. அப்போ இருந்துட்டு அப்படியே ஜேகே தான் வராரு. வந்துட்டு அப்படியே பின்னாடியிலேருந்து பேக்கு உங்களை பண்ணுறாரு பாருங்க. நீங்கள் வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு திரும்புறீங்க. ஜேகே வந்துட்டு ஹே 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 என்ன நினச்சிட்ருக்க? இப்போ என்ன பண்ண நீ இவ்வளோ பதற? அப்படியே ஒயன் இப்போ என்னத்துக்கு இவ்வளோ பதற நீனு? ஜேகே என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இது கூடவா உனக்கு தெரியாது ஒயன்? ஹக் பண்ணுறடி. என்ன ஹக் பண்ணுறடியா? ஜேகே என்ன காலையில் எழுந்திரிக்கும் போது மண்டையில் ஏதாவது அடிக்கிது பட்டுருச்சா என்ன? கீழே கீது நைட்டு விழுந்துட்டிங்களா ஜேகே? என்னத்துக்கு ஒயன் இப்படி கேட்குற நீ? இல்லை நேற்று என்னமோ சொன்னீங்க, இன்றைக்கி என்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே ஜேகே. ஏ எங்கள் அம்மா உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, நீ அதுக்கு அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருப்ப, நீ எல்லாம் எனக்கு தெரியும்டி. நீ அதுக்கு மேலே நடிக்காதடி. ஜேகே வேண்டாம், நீ இப்படி என்கிட்ட இருக்காத. என்ன இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை திருப்பி அப்படியே பிடிச்சி ஒரே கிஸ்ஸு தான். நீங்கள் ஜேகே என்ன ஜேகே பண்ணுற? வாயமுட ஷூ அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே கிஷ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் இருந்துட்டு அப்படியே அவர் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே கிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நேரம் பார்த்து சட்டுன்னு உங்கள் ஃபோன் அடிக்குது பாருங்க. நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு ஹலோ ஹலோ யார்? ஏன் நாங்கள் தாண்டி, நீ ஏன்டி இப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்க? கருமாந்திரம் என்னன்னு சொல்லித்தோல, உனக்கு என்ன வேணும்? இல்லை வயன் என்னாச்சு? என்னாச்சு? ஒன்றும் ஆகலையே. இல்லை என்ன மேடம்? இல்லை எனக்கு ஒன்றும் புரியலையே. நேற்று சொன்னதை மறந்துட்டிங்களா? செலவு பண்ண தயாராக செலவு பண்ண தயாராக இருந்துக்கோ. ஓகே புரியுதா? என்னடி சொல்கிறோம்? ஏன்னா உனக்கு 2 நாள் கொடுத்தடி, ஒரு நாள்லே மாற்றிட்டியா? நான் ஒன்றும் மாற்றலாமா, அவனே அப்படி தான். அவன் என்கிட்ட நடிச்சிருவான். அவனுக்கு சேர்த்து வட்டி முதலமா இருக்குது. நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ இப்போ ஃபோனை வை, எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோனை பண்ணு ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சுருவீங்க. அவர் வந்துட்டு என்னடி பண்ண போகிற? அது உங்களுக்கு தேவையாச்சுக்கே, அது உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று புரியுதா? அதை பற்றி நீங்கள் கேட்கவே கூடாது. முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இது பண்ணு. என்ன பண்ணுறது? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்கிட்ட எம்மா நடிப்பு நீ நடித்த கொஞ்சம் நஞ்ச நடிப்பாடா நடித்த. நான் இருந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட நீலாம் சரியான என் இன்னசென்ட் ஹஸ்பண்ட்னு சொல்லி வச்சா. நீ இன்னசென்ட்டாக இருக்கும்போது அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தடா. இப்போ மட்டும் ஒரு குறைச்சல் இல்லை, ரொமான்டிக் டைப்பில் நல்லா அழகாக தான் இருக்க மை இன்னசென்ட் புருஷா. என்னடி இன்னசென்ட் புருஷாங்க? சரி மை இன்னசென்ட் ஹஸ்பண்டே. வேண்டாம் என்ன இன்னசென்ட் ஹஸ்பண்டு மட்டும் சொல்லாத. அப்படி தான்டா சொல்லுவேன். இன்னசென்ட் ஹஸ்பண்ட். வேணாடி, நான் அப்புறம் நான் எந்த அளவுக்கு இன்னசென்ட் இல்லைன்னு நீ பார்த்துருவேன் புரிஞ்சுதா? நீ என்ன வேணால் பண்ணிக்கடாடே அப்படின்னு சொல்கிறீங்க. அவரு ஒரே தூக்கு தான். காலையிலலாம் பார்க்கவே இல்லை மனுஷன், ஒரே தூக்கு. அப்படியே கொண்டு போய் ரூமில் போட்டுறாரு. நீங்கள் வந்துட்டு அட்ட பாவி, நான் காலையில் தான்டா குளிச்சு கிளம்பியிருக்கேன், என்னடா பண்ணுறேன்? நோவேம்மா நோவே, எல்லாம் ஃபஸ்ட் நைட் கொண்டாடுவாங்க, நம்ம மட்டும் ஃபஸ்ட்டு பகலில் கொண்டாடுறோம் புரியுதா? அட பாவி, நம்ம நியூவாக இருப்போம் நீ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கங்கே கிஸ் பண்ண அப்படியே எல்லாம் போகுது. அப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. அப்போ தான் இருந்துட்டு உங்கள் அத்தை ஃபோன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு என்னம்மா ஏன் அவனோட இன்னசென்ட்டை பார்த்துட்டியா நீனு? அத்தை ஏத்த இப்படி நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை. அதெல்லாம் அப்படி தான், அந்த நாய் ஒன்றா நடிச்சிருக்கு, நான் சொல்லலை, அது இன்னசென்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அத்தை இருந்துட்டு அப்படியே லைன் அப்படியே சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் இருந்துட்டு அத்தை இருங்க அவன் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் அப்படியே சோஃபாலேயே வச்சுட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சீக்கிரம் இருந்துட்டு மேலேருந்து கீழே இறங்கி வராரா? நீங்கள் பார்த்துட்டு வருது பாரு, மேலே ஷர்ட் கூட போடாமல் ட்ரௌசரோடு வரானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் அத்தை லைனில் இருக்கிறது நீங்கள் மறந்துட்டீங்க.
அவர் இருந்துட்டு அப்படியே கிட்ட வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட என்னமோ அப்படியே உங்களை அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே உங்கள் மேலே சாஞ்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி இருக்க ரிமோட் அவர் எடுக்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு காலை செய் ஐயோ என் ஏமாந்துட்டியே அப்படின்ட்டு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் இருந்துட்டு ஜேகே அப்படியே பார்க்குறீங்க. அவர் இருந்துட்டு ஏன் அவன் என்னை அப்படி பார்க்குற ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்களா? எதுக்கு பார்த்து சொல்லு. ஒன்றும் இல்லை சும்மா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நீங்கள் இருந்துட்டு ஜேகே இங்கே ஒரு நிமிஷம் வாயேன். என்ன வாயேன் அப்படின்னு நீங்கள் வா ஜேகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்களா? அவர் வந்துட்டு என்னத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? இரு ஜேகே ஒரு நிமிஷம் கிட்ட வா. எதுக்குடி இங்கே வாயேன் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அவர் கிஸ் பண்ணலான்ட்டு அப்படியே போகிறீங்க. அவர் வந்துட்டு தட்டி விட்டு வயன் என்னடா இதுக்கு கத்துற? அச்சோ வயன் என்ன வயன் பண்ணுற நீனு? இதெல்லாம் தப்பு வயன். இங்கே பாரு ஜேகே சப்பல் கொண்டே எறிவேன். என்ன நேற்று இதே டைமுக்கு இந்த கூத்து பண்ணன்ட்டு இப்போ இதே மாதிரி பண்ணுறியா? அச்சோ வயன் அதெல்லாம் தப்பு வயன். கிஸ் பண்ணக்கூடாது. தப்பு 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 அப்படின்னு வாயிலப்பட ஏய் ஜேகே ஓவராக நடிக்காதுடா. அச்சோ வயன் நான் நடிக்கலாம் இல்லை வயன். அம்மாலாம் அடிப்பாங்க வயன். அப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்களா? நீங்கள் இருந்துட்டு அச்சோ இவன் அம்மான்னு சொன்னதுக்கப்புறம் தானே ஞாபகம் வருது. அத்தை லைனில் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புலம்பிட்டு அத்தை அம்மாடி வயனு என்னை லைனில் வச்சுட்டேம்மா இந்த கூத்து பண்ணுவேன். அந்த இன்னசென்ட் மொவரைக்கிட்ட ஃபோனை கூட ஏத்த இல்லை நீ கூட நான் பேசிக்கிறவன்ட்ட எங்க இந்தடா இங்கே பண்ணுறா ஜேகே. அம்மா சொல்லுங்கம்மா. இங்கே பாரு இந்த நடிப்பு வேலைலாம் இங்கே வச்சிட்ருக்காத புரியுதா? ஏம்மா அதான்டா உன் நடிப்பு வேலைலாம் நீங்கள் வச்சிட்ருக்காது. அம்மா நான் சொன்னது கேட்டியா? நீ இப்போ சொன்னதையும் கேட்டேன், நேற்று நீ நடித்ததையும் நான் பார்த்தேன். மூடிக்கிட்டு இந்த நடிப்பு வேலையெல்லாம் விட்டுவிட்டு ஒழுங்காக வாழ்கிற வழியை பாரு புரியுதா? அப்படியே சின்ன பையன் மாதிரியே அப்படியே நடித்து கொட்டிகிட்டே இருக்காத. உனக்கு கம்பெனிக்கு போகணும் ஒரு இது இருக்குது, அதை பார்த்துட்டு இரு புரியுதா? ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக பேசிட்டு அப்படியே இது பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் இருந்துட்டு நீ யாடா இன்னசென்ட்டு ஒன்று இன்னசென்ட்னு நினச்சி நான் பட்ட பாடு இருக்கே கடவுளே. சத்தியமே இனிமேல் நான் அப்படி நினைக்க மாட்டேன்டா. இனி நான் அப்படி நினச்சேன்னு வச்சுக்கேன் என்னை மாதிரி ஒரு முட்டாக்கிட்டி எவ்வளோ இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே தான் அந்த பேசிட்டு அந்த கான்வர்சேஷன்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி வாயினே அரேஞ்ச் பண்ணிட்டோம், நீங்கள் கிளம்பி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கடி. ஆமாம் உன் புருஷன்கிட்ட ஃபோனை கூட. என் புருஷன்ட்ட நீ என்னடி பேசுகிற? குட்ரி அப்படியே பெரிய இது நீ அப்படியே ஓவராக நடிப்பை குட்ரி அவன்கிட்ட. ஹலோ நீங்கள் ஜேகே தானே? தெரிஞ்சு தானே ஃபோனை கொடுக்க சொன்னீங்க, அப்புறம் ஜேகேவான்னு கேட்குறீங்க? சார் நீங்கள் தானே சார் பொண்ணுங்கக்கிட்ட பேசுனதே இல்லை, பொண்ணுங்க மூஞ்ச பார்த்ததே இல்லை, அது நீங்கள் தானே? ஆமாம் நான் தான். அது நிஜமா நீங்கள் அப்படி அது மாதிரி இதுவும் பொய்யா இல்லை என்ன சார்? அதான் நினச்சிட்ருக்கா? என்னடி இப்படி பேசுகிறான்? இவ்வளோ நேரம் நல்லா தாண்டி பேசுனான். அதான் அப்படி தாண்டி கண்டுக்காதீங்கடி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நைஸாக சொல்கிறீங்க. வாய் மூட்ரி, நான் அவளுங்கள்ட்ட தானே பேசுகிறேன், நீ என்னதுக்கு குறுக்கால பேசுகிற? ஜேகே என்னடா வாய்ஸ் இது திடீர்னு ஏன்டா எப்படி பேசுகிற? அதெல்லாம் அப்பப்போ அப்படி தான் வரும். நீ சொல்லு. நீ நான் இதுங்கிட்ட பேசிட்டு வரேன். என்ன வேணும் உங்களுக்கு? உங்களால் எனக்கு இப்படி செலவு வச்சுட்டிங்களே. நான் வாங்கிட்டு சொன்னேன்னா பெட்டு கட்டுங்கன்னு, நீங்கள் மட்டும் இப்படி பண்ணிக்கிட்டா நான் அழக முடியுமா? அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு இல்லை. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் பெட்டு கட்டினீங்க, நீங்கள் கேம் விளாண்டிங்க, அது உங்கள் பாடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அப்படியே நல்லா ஜாலியாக ஃபன்னாக ஹனிமூனுக்கு போயிடுறீங்க. அங்கே போயிட்டு நல்லா ரொமான்ஸோட ஒரு கொஞ்சல்ஸோட இன்னசென்ட் ஹஸ்பண்டுன்னு ஒன்று நினச்சது என் குத்தம்டா. உன் குத்தேம்மா என் குத்தம்மான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த ஒன் ஷாட் கம்ப்ளீட்டட். ஓகே, இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இல்லை உங்களுக்கு எந்த சீன்ஸ் ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு, எது ஒரு மாதிரி காமெடி சிரிப்பு, எந்தெந்த சீன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆன் த ஹேண்ட் ஹேமா நீ இதை நினச்ச மாதிரி வந்துச்சான்னு எனக்கு சத்தியமாக தெரில.
அப்படி இல்லைன்னா கோச்சிக்காத. எனக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு தோணுனதை வச்சு நான் போட்டுட்டேன்டி. நீ எதுவும் கோச்சிக்காத, ஓகேவா? அது நான் போடணும்னு நினச்சேன். அந்த ஒரு சீன் மறக்காமல் வச்சுட்டேன்னா அது வரைக்கும் ஹாப்பி பட்டுக்கோ, ஓகே? அண்ட் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நீ லைஃப்பில் ஹாப்பியாக இரு, ஓகே? எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எல்லாத்துக்கும் நல்லா ஜாலியாக எடுத்துகிட்டு ஜாலியாக இரு, ஓகே? அப்படியே உன்னோட லைஃப் நல்லா ஹாப்பியாக இருக்கும், ஓகேடா? மறக்காமல் இந்த ஒன் ஷாட்க்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்ப்பேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகே? நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். டாட்டா, பை பை.